பேரூராட்சி தலைவர், இப்போ உங்க பையன் இப்ப கரண்ட் பேரூராட்சி தலைவர், யார் போனாலும் போய் காரை நின்று டாட்டா அவ்வளவுதான். 100 ரூபாய் எத்தனை ஒரு 100 ரூபாய் கொடுத்துருது. ஏன் உணவு இந்தாப்பா சோறு இந்த பண்ணவா இந்த ஒரு சாலை ஒரு 100 ஒரு போட்டு அவ்வளவுதான். அப்படியே நீங்க கேட்க போற, அப்படியே கடன் கேட்க போற, ரேஷன் பேர்லன்னு கேட்க போற, யாரும் கேட்க முடியாம இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நீ எதிர்கட்சிக்காங்க, நீ வந்து அவர் பட்டம் கட்டி வெளியே விட்டுறாரு. இதெல்லாம் என்ன ஆட்சி? இந்த ஆட்சியெல்லாம் வந்து கேவலப்படணும். நான் சொன்னா மட்டும் கிடையாது, பொதுமக்கள் ஏன் சொன்னாலும் பேரூராட்சி நடவடிக்கை எடுக்கணும். அப்ப நாங்க கரெக்டான ஆட்சி. 20 ஆண்டு காலம் பேரூராட்சி தலைவர், 10 ஆண்டு காலம் எம்எல்ஏ, ஒரு முறை அமைச்சர், இப்படி இருந்தா மட்டும் போயிடல. இந்த பொருளை பண்ண நீங்க ஓட்டு போட்டு ஒரு வளர்ச்சிருக்கிற மக்கள் என்ன பண்ணீங்க? அப்படியே அந்த பதவிகளை பாருங்க. ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்துருக்கிறோம் போட்டோ எடுத்துருக்கிறோம். இதுதான் ஒரு 16 நாளைக்கு பார்த்தோம்னா இதுக்கு ஒரே ஒரு அறிக்கை ஒன்றுதான் ஒன்று பண்ணிடுவீங்க. போட்டாச்சு ஒரு 2 தடவை சிமெண்ட் போட்டு ஒரு சும்மா பூசி விட்டுட்டு போட்டாச்சு போயிடுவீங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு நீங்க பிரசவம் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. உள்ள ஓராண்டு காலத்தில் நிச்சயம் எங்கள் அண்ணன் தலைமையில் இந்த புதிய உலகம் பிறக்கும். அப்போது பாருங்கள் இந்த ஒருவராக என்று வாய்ப்பு அண்ணன் எவ்வளவு சம்பாதி இப்ப சம்பாதிச்சுக்க சம்பாதிக்க முடியாது சொல்லு. 26 திருப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நமக்காக நமக்காக வந்திருக்கிறார். அரசியலுக்காக இந்த சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களே, உங்களை அனைவரையும் வருகிற அன்போடு வரவேற்று இந்த செஞ்சி தீர்ப்புநிலை பேரூராட்சி என்ன அவல நிலை என்பதை இங்கே உள்ள புகைப்படத்தை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும். இங்கே 20 வருடங்களாக செஞ்சி பேரூராட்சி யார் கண்ட்ரோல் இருக்கு? 35 வருடங்களாக இருக்கிறது. ஒரே குடும்பத்தில் இருக்கு. ஒரே குடும்பத்தில் இருந்தோம். நீங்க செஞ்சி பேரூராட்சியை எந்த நிலைமை வச்சுக்கின்னு ஒரு மனசாட்சி சொல்லிட்டு பாருங்க, கேட்டு பாரு. இங்க உள்ள புகைப்படத்தை பாருங்க. நீங்க எப்படி மனசாட்சியோட தூங்குறீங்க? இங்க உள்ள கழிவு நீர், ரோடு வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. இது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கீங்க. இங்க உள்ள மக்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணதில்லை. நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க, உங்க ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு. வேற யாருக்கு நல்லா இருக்கா? யாருமே இல்லை. உண்மைதானே? இங்க யாருமே வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? வேலைக்கு சென்னை, திருச்சி, பெங்களூர் அப்படி போயிட்டு இருக்கோம். இங்க ஏதாவது செஞ்சி தொகுதியில ஏதாச்சும் அமைச்சர் ஏதாச்சும் ஒரு 100 பேர் இருப்பா. ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து ஒரு பேர் ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு வேலையை உருவாக்கி வச்சிருக்கோமா? அப்படி சொல்லிட்டாங்களா? சொன்னது. ஆனா இது அனைத்தும் 2026 கண்டிப்பா மாறும். நம்ம அனைவரும் அந்தந்த தொகுதியிலே நம்முடைய தலைவர் அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி இளைஞர்களுக்கு தரமான வேலைவாய்ப்பும், இலவச கல்வியும், சுகாதாரமான குடிநீர், சாலை வசதி அனைத்தையும் செய்து தருவார் என்பதை கூறிக்கொண்டு, அப்புறம் இன்னொன்று இருக்கு. இந்த சென்னை தொகுதிக்கும் அன்னை அஞ்சுலம்மாக்கும் என்னப்பா சம்மதம்? தெரியுமாப்பா அவங்களுக்கு? அன்னை அஞ்சுலம்மா யாரு நான் கேட்கிறேன். மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஓய்வேரி ஐயா நான் ஒத்துக்கிறோம். நீ நம்ம ஊருக்காரு எம்எல்ஏ வந்திருக்க, சேர்மன் வந்திருக்கீங்க, நீங்க உங்க பேர் கூட வச்சிருக்கீங்க, நாங்க ஏற்றுக்கிறோம். அன்னை அஞ்சுலம்மா இருக்கும் செஞ்சி தொகுதி என்ன சம்பந்தம்? அவங்க பேர் எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு நீங்க கேட்கறோம்? நம்ம அவங்களுக்கு செஞ்சி தொகுதி என்ன சம்பந்தம்? ஒன்றுமே கிடையாது. மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நீங்க பிடிங்கப்பா, காலை பிடிங்க, கையை பிடிங்க, பிடிங்க. அதுக்காக எதுக்கு மக்களிடையே வயிற்படுத்த வீணடிக்கிறீங்க? எதுக்குள்ள பண்றீங்க? இது அனைத்தும் 2026 நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி அமைந்தவுடன் அண்ணன் தலைமையில் அனைத்தும் சரி செய்யப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தளபதி
பேசணும். செஞ்சி சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை இந்த இடத்துல வைக்க 1-2 வந்திருக்கிற அருமையான எங்களுடைய விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு இளவல் அன்பு குணசரவணன் MA அவர்களுடைய தலைமையிலே அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்திலே கொண்டு இந்த இடத்திலே மாவட்டம், ஒன்றியம் மற்றும் கிளை எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இந்த இடத்திலே குழுமி இருக்கிறதற்காக உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தொன்று பல்லாண்டு காலமாக ஒரு அரசர் வழி பரம்பரையாக இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு வருகிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் என்றாலும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த செஞ்சியை சுற்றி நீங்கள் வசிக்கிற நம்முடைய வாழ்வில் இந்த தளத்தை பார்க்கிற பொழுது செஞ்சி அதே நிலையில் தான் இருக்கிறது. அந்த தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் சுரண்டல், ஊழலாட்சி, சீர்கேடான ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 நம்முடைய வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் புகழுக்கும் மரியாதைக்கும் உரிய தளபதியார் விஜய் அவர்கள் ஆட்சி தரத்தில் அமர்த்த வேண்டும். ஊழலாட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், மக்களுடைய நலனில் அக்கறை காட்டாமல் இருக்கிறவர்கள் இந்த தமிழகத்தை விட்டு ஏன் இந்த செஞ்சி கோட்டையை விட்டு நாம் அகற்றுவதற்கு நாம் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளை அன்போடு உங்கள் பாதம் பற்றி கேட்டுக் கொள்கிறேன். வருகிற நாட்களிலே நம்முடைய அணி எப்படிப்பட்ட அணி என்று சொன்னால், ஏதோ இவர்கள்லாம் ஏதோ பேச தெரியாது, நாங்க ஏதோ பெரிய பேச்சாளர்கள், நாங்க பிறக்கும் போதே பேசி மைக்க பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்லாம் சில பேசுறாங்க. இங்கேயும் பல பேச்சாளர்கள் இருக்கிறீங்க, எங்களை விட சிறப்பா பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க. அது என்னமோ குஞ்சுன்றாங்க. குஞ்சு எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே இருக்குதுப்பா, எல்லாருக்குமே இருக்குது. கோழி குஞ்சு இருக்குது, காக்கா குஞ்சு இருக்குது, புறா குஞ்சு இருக்குது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 27 ஆண்டு காலமா நான் பேச்சாற்றல் உள்ளவனாக பேசிக் கொண்டு வரேன். அரசியல் பேசுவேன், கலை இலக்கியம் பேசுவேன், பண்பாடு பேசுவேன், வாழ்வியல் பேசுவேன், எல்லாம் பேசுவேன். இந்த இயக்கத்திலும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்துல இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த செஞ்சி பேரூராட்சியில் நான் பதிவு செய்கிறேன். எங்க அன்பு இளவல் குணசரவணன் MA சாதாரண ஆள் இல்லை, அருமையான லா படிச்ச மனுஷன். இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை மக்களுக்காக பிடித்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக எங்கே போய் சம்பாதிச்சு எங்கே வாழ்க்கையை வலுப்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழலாம். கீழே நிற்கிற நீங்க எல்லாம் பட்டுக்காரீங்க, யாரும் ஏதோ நம்ம அப்பா மாதிரி கோமரம் கட்டிட்டு வயல்ல ஏர் ஓட்டிட்டு வரவில்லை. ஏர் ஓட்டுறவங்க நான் சீப்பா பேசல. ஏன்னு சொன்னா இந்த விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. அவர்களுக்கு அந்த நேரத்தில் நான் கனப்படுத்த பெருமை கொள்கிறேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த விவசாயத்தில் வளர்ந்தோம் தான். விவசாயம் எல்லாம் சோறு கிடையாது நமக்கு. ஆனால் இன்றைக்கு படித்த பட்டதாரிகள் வந்திருக்கிற நாம் வீடுகள் தோறும், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், குக்கிராம ஒவ்வொரு கிளைக்காலத்தில் மக்களிடத்தில் பேசணும். உங்களுடைய கிராமத்தை குறித்து, செஞ்சி நகரத்தை குறித்து பேசணும். ஏன் சொன்னா எங்க அப்பாலாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 தேர்தல் வரைக்கும் வெட்டாலையில ஓட்டு போட்டிருந்தாரு. ஏன்னா எங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஆட்சி மாற்றம் வரணும்னு பல காரியங்களை சொன்ன பிற்பாடு மாற்று அரசியல கையெழுத்திருக்காங்க. படித்த இளைஞர்கள் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சீர்கேடுகளை எடுத்துக்கொண்டு போய் அவங்களை முன் வைக்கணும். வைக்கும் போதுதான் இந்த சீர்கேடுகள் களையப்படும், நாட்டினுடைய அவலங்கள் சீர்படுத்தப்படும். படித்த இளைஞர்கள் இருக்கிற இடத்துல அந்த நாடு தூக்கி நிறுத்தப்பட வேண்டுமானால் உங்க கையில எங்க கையில இந்த நாடு இருக்கிறது. ஏன் சொன்னா நீங்க எல்லாம் வயசானவங்க கிடையாது, தூண்கள் நீங்களாம். ஆமாவா இல்லைங்களா? ஆமா, முதிர்வு இல்லாத ஆணையில நம்ம இந்த நாட்டை சீர் செய்யணும். நம்ம இளம் அரசியல்வாதிகள் நீங்க நாங்க நினைச்சா இந்த நாட்டில் எதை வேணாலும் பண்ணலாம். பாருங்க, அண்ணன் சுற்றுப்பயணம் போறதுக்கு 24 இருந்து 25 கண்டிஷன் போட்டுக்கிறாங்க. இது இந்த உலகத்தான் அடுக்குமாயா? இது ஜனநாயகமா? இது பணநாயகமா? இது யாருடைய அப்போட்டு நாடியா?
நம்ம தாத்தம் பாட்டம் மூட்ட இங்க பிறந்து வளர்ந்த நம்முடைய சொந்த நிலம் நம்ம மக்களை சந்திக்க நம்ம மக்களுக்கு நம்முடைய கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்டு போக வைக்க இத்தனை கண்டிஷன் இவ்வளவுதான் பேசணும், இங்கதான் பேசணும், இதை பேசக்கூடாது, மேல ஏறி நின்று போகக்கூடாது, உட்கார்ந்து தான் போகணும். இது அவங்களுக்கு கிடைக்குமா? ஏன் அவங்க அதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. தனக்கு ஒரு நியாயம், ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசுக்கு ஒரு சட்டம். ஜனநாயகம் என்பது எல்லாருக்கும் ஒரே நிரந்தரமான ஒரு சட்டம். நம்ம என்ன சனாதனத்தை கையில் வச்சுக்கிறோமா? அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர் நம்முடைய கொள்கை தலைவர் ஒருவர் சனாதனத்தை எடுத்துட்டு சட்டத்தை கொண்டு வந்து சங்கம் என்று வைத்திருக்கிறார். ஆட்சி படத்தில் இருக்கிற அவர்களுக்கு வந்து சாமானிய தெரியவில்லை போகிறவர் மனிதனுக்கு அந்த சட்டம் சமம் என்பதை நான் நினைந்திருக்கிறேன். ஒரு நாள் நான் தமிழ்நாடு லெவலில் ஒரு வாலிபால் டோர்னமெண்ட் வைக்கும்போது இங்க இருக்கிற ஐயா ஒருத்தர் முக்கியஸ்தர் உங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் போயிட்டு அவர் போட்டோ வாங்கி பேனர்ல போட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பண்ணோம். நம்முடைய அந்த ஸ்கூல் கிரவுண்ட் பர்மிஷன் வாங்கி போயிடும். ஊர்ல ஒரு 10 பேர் கிளம்பி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா நான் அவங்க வீட்டில் போய் நிற்கும் போது சிவா ஆபீஸ் போனாங்க. அங்க போனா ஒண்ணுமே சொல்லல, போன்ல வந்து பிரைவேட் கிரவுண்ட்ல வச்சாங்க. இப்படி எல்லாம் அவல நிலைகள் இருக்கிறது. இந்த அவல நிலைகளை அடியோடு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாவட்ட செயலாளருடைய தலைமையில இன்றைக்கு அனுப்பியிருக்கிற இந்த அணி ஒருமித்து ஏகோபித்து அவருடைய கரங்களை வலுப்படுத்துகிற பொழுது இந்த செய்தி கோட்டையை தளபதியாருடைய கோட்டையாக மாற்றாது போதுமானதாக இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கக்கூடிய விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கான இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்றால் செஞ்சி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு கூட சரியில்லைங்க. இந்த கோட்டைக்கு போறதுக்காக ஒரு தெருவுக்காக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக அந்த தெருவை சரி செய்யல. ஒரு தெருவில் கூட குற்றம் நடத்தல. வாரத்தில் 2 நாட்கள் குற்றம் பண்றாங்க. அதே மாதிரி சாகர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 தெருவு சாகர் தண்ணி சாக்கல்ல இருந்து ரோட்ல போகுது. அதனால மக்கள் போறது வரதுக்கு ரொம்ப இடையூறுதாக இருக்குது. இதே செஞ்சி KS மஸ்தான் பாய் அவர்கள் வந்து 31/5/1955 பிறந்த 1972 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. செஞ்சி மேற்கு ஒன்று செஞ்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ எத்தனாவது பத்திரிகை இருக்காருன்னா அவனுக்கு 8ஆம் வகுப்பு 1972 தான் 8ஆம் வகுப்பு முடிச்சுக்கிறாரு. முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் பயணம் வந்து ஒரு டீ மஸ்தா தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக ஒரு டீ மஸ்தா இருந்தாரு. 1976 தான் திமுக என்ற ஒரு கட்சியில வந்து இணைஞ்சாரு. இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் பேரூராட்சி தலைவராகவும் 10 ஆண்டு காலம் எம்எல்ஏவாகவும் ஒரு 3 ஆண்டு காலம் வந்து அமைச்சராக இருந்தாரு. இந்த செஞ்சிக்கு என்ன செஞ்சாரு, செஞ்சி மக்களுக்கு என்ன செஞ்சார் சொல்லுங்க. இதே வந்து தடாகத்துல நாங்க ஒரு மனு வந்து கொடுத்தோம். ரோடு சரியில்லை, என் ஊருக்கு அந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி டவர் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட தடாகம், போட்டுவாய், ராமராஜன்பேட்டை, பரவலம், நாகலம்பட்டு, மலையசூப்பம் இந்த அனைத்து ஊர்ல வந்து ஓய்வு கணக்கு பண்ணி சொல்லி கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு டவர் இல்லை, ஒரு டவர் வச்சு கொடுங்க, அப்படி இல்லை ஓய்வு கணக்கு பண்ணி கொடுங்க கேட்டோம். கொடுக்கல. நாங்கள் வந்து மனு கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அந்த டவர் ப்ராப்ளம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நாங்கள் எங்களுக்கு தற்போது ஓய்வு கணக்கு வச்சு கொடுக்க சொன்னோம், வச்சு கொடுக்கல. இந்தி மொத்தம் மனு கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல கைச்சி பண்ணுறேன்னு சொன்னாரு. நாங்கள் நேராக போனோம். செஞ்சு மேற்கொண்டு சொன்னார் அந்த அண்ணன் சாந்தத்துக்கிட்ட போயிட்டு நேராக கேட்டோம். அங்கே தடாகத்தில் வந்து ரோடு ப்ராப்ளம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7 ஊருக்கு வந்து டவர் ப்ராப்ளம், அதை சரி பண்ணி கொடுன்னு சொல்லி சொன்னோம். அதே மக்களை போய் நேரில் சந்திச்சாரு, நேரில் பார்த்தாரு. அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் அனைத்து கோரிக்கை நிறைவேற்றி விட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு ஓடி விட்டாருன்னு சொன்னாரு. ரோடு போட்டு கொடுத்துறாரு, ஊர்ல ஓய்வு கணக்கு பண்ணி கொடுத்துறாரு. நாங்க போய் மனு கொடுத்து செய்ய முடியாத செஞ்சு மொத்தம் போயார்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லா ஊர்ல இருக்கிற ஓய்வு கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே கொடுத்துருக்காங்க. யார் மேல உள்ள பயம் தளபதி
தலைமை சொன்னது வந்து டிவிகேக்கோ டிஎம்கேக்குன்னா போட்டின்னு சொன்னாரு. இவங்க குறுக்க ஒரு கருப்பாட்டம் வந்துருக்கு. யார் தெரியுமா அவருக்கு? சொல்லுங்க, யார் தெரியுமா? யாரு? சாமன். சரி, சீமான் அவர்கள். சரிங்களா? அவர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்மளாம் பார்த்து அணில் குஞ்சான், நம்மளை பார்த்து அணில் குஞ்சு. நாம சொல்லுவோம், நீ ஒரு எலி குஞ்சு, நாங்க அணில் குஞ்சா, நீ ஒரு எலி குஞ்சு. ரோட்ல போல காலத்துக்கு போட்டு மறுபடியும் சாயத்துக்கு போட்டுவான். ஆனா அணில் அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால பார்த்து பேசுங்க. அதே மாதிரி சீமானவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, பெரியார் வந்து எங்களோட கொள்கை தலைவர், அண்ணா அவர்களோட வழி கடைபிடிக்கணும்னு சொன்னாரு. இப்போ பெரியார் வந்து பெரியார் யாரு? நாங்க வந்து பெரியார் வயல் தான் போறோம், பெரியார் வயல் போறோம் சொல்றாரு. அதனால அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், அண்ணன் சீமானவர் சொல்றாரு, பெரியார் அவர்கள் வந்து 70 வயதில் திருமணம் செய்து கொண்டார். எதற்காக? அவருடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக 70 வயதில் திருமணம் செய்து கொண்டாரா பெரியார். அண்ணன் சீமான் அவர்கள் நான் கேட்கிறேன், 58 வயசு நீங்க திருமணம் செய்து கொண்டீங்க, எதற்காக? கயல்மொழி என்ற பொண்ணு தெலுங்கச்சு, கயல்மொழி யாரு? தெலுங்கச்சு. அவரை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய வயசு 31. இவரு கல்யாணம் பண்ணி மனைவியோட கணவன் வயசு அதிகமாக பார்த்துருக்கிறோம். ஆனா கயல்மொழியோட அம்மாவுக்கு 52 வயசு, அந்த சீமானுக்கு 58 வயசு. புரியுதா? மனைவியோட கணவன் வயசு அதிகமாக பார்த்துருக்கிறோம். ஆனா மனைவியோட மாணவருக்கு அதிகமான வயசு. புரியுதுங்களா? இப்படி கொண்ட ஒரு மாணவருக்கு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறதா சீமான். தயவு சொல்றேன், உடனடியாக அந்த பேரரசு இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் உடனடியாக சீர் செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பதாகைகளும் கொடியை தூக்கி பேசுங்க, தூக்கி பிடிங்க. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செஞ்சி சிறப்பு நிலை பேரூராட்சி என்ற ஒரு பேரூராட்சியின் அவல நிலையை பற்றி தெல்ல தெளிவாக எந்தெந்த தெருக்களில் என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த பதாகையில் இருக்குது. அதனால பதாகையை தூக்கி பிடிங்க, பொதுமக்களுக்கு தெரியட்டும். புரியுதா? வெயில் இருக்குதா, பொருட்படுத்த கூடாது. நம்ம மக்களுக்காக களம் காண வந்துட்டோம். நம்ம தளபதி வெயில் பார்க்காம வந்துட்டாரு, நம்ம வெயில் பார்க்காம வந்து நிக்கணும். எல்லாத்தையும் தூக்கி பிடிங்க. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட உரையை விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் செஞ்சி பேரூராட்சியின் அவல நிலையை தெல்ல தெளிவாக விவரமாக நம்முடன் கண்டன ஆர்ப்பாட்ட உரையாற்றுவார். ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செஞ்சி பேரூர் கழக செயலாளர் அன்பு தம்பி நசுலின் அவர்களுக்கும், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி பாண்டியன், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி சாந்தசீலன், மேல்மலையூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி திருமலை, மேல்மலையூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முருகன், மேல்மலையூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி ரகுபதி, இந்த விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகத்தினுடைய விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் அன்பு தம்பி வெற்றி குமரன், விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் முருகையன், இணை செயலாளர் சந்திரசேகர் சிவரத்தினம் உள்ளிட்ட அனந்தபுரம் மற்றும் அவுளப்பேட்டை பேரூர் கழக செயலாளர்கள் அவர்களுக்கும், இந்த செஞ்சி பகுதி மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற அல்லது உரையாட சிறிது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சார்பு அணிகள் அமைப்பாளர்கள் வாய்ப்பு கொடுக்கல, அவங்க பேசணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரூராட்சியுடைய அவர்களை கண்டித்து ஒரு மாவட்டம் கன்னட ஆர்ப்பாட்டம் நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி நமது கழக தோழர்களுக்கு ஒரு குறுகிய காலமே அந்த குறுகிய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சியிலுமே ஒரு ஐடி இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே மாவட்ட லெவல்ல, ஒன்றிய லெவல்ல, கிளை லெவல்ல ஐடி இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சியினுடைய
போறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கலைஞர் அவர்களை போட்டோ எடுத்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இங்கே நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒவ்வொரு தெருவுடைய அவர்களை இது. இந்த செஞ்சி பேரூராட்சி மட்டும்தான் இது. இவங்க எல்லாரும் போய் உள்ள இருக்கிற ஒவ்வொரு தெருவிலும் போய் எடுத்துக்கப்பட்ட புகைப்படம் தான் இங்க பதாகைகளாக மக்களின் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சீங்க? 35 ஆண்டு காலமாக இந்த பேரூராட்சியை தரம் உயர்த்தாத ஒரு பேரூராட்சியாக செஞ்சி பேரூராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா போராட்டம் 2016 2016 வந்து போட்ட நகராட்சி அறிவிச்சீங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் கோட்டை நகராட்சி, அதுக்கப்புறம் விழுப்புரம் நகராட்சி, இவ்வளவுதான் நகராட்சி. இன்றைக்கு செஞ்சியை தரமுயர்த்தாத ஒரு நகராட்சியாக இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருப்பதற்கு காரணம் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அவர் சார்ந்த தோழர்களும் தான். ஒரு தெரு கூட உறுதியா போட முடியாத பேரூராட்சி எதற்கு? கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பால கட்டுறோம், ட்ரைனேஜ் ஓபன் பண்றோம், ட்ரைனேஜ் போடுறோம் போட்டு அந்த பள்ளத்துல பேச்சு கூட போடாம நிறைய ஆக்சிடென்ட் நடக்குறாங்க. ஏங்க நீங்க எல்லாம் போய் ஸ்கூல்ல போய் நடந்து போனா இல்ல, உங்களுக்கு நேரா போடுது, அவ்வளவுதான். நீங்க கார்ல போனா முடிச்சிடலாம் உங்க வேலையை. மற்றபடி ஒவ்வொரு தெருவுக்கு தெரிஞ்சுன்னா இதனுடைய மக்களுடைய அவநிலைக்கு தெரிஞ்சிருக்குமா, பார்த்துருக்க முடியுமா? அப்போ அண்மையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தோழர் பே. சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பேட்டியில ஜேர்னலிஸ்ட் அவர் கேட்கிறாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குமா? கேள்வி இது மட்டும்தான். ஒண்ணு ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லணும், இல்ல ஆட்சி அமைக்கலன்னு சொல்லணும். இது ரெண்டு தான் சொல்லணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த கூட்டணியில் இருக்குது? திமுக கூட்டணியில் இருக்குது. அந்த கழக தோழர் சொல்றாரு, ஜெனிலா சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் என்னும் ஒரு கழகத்தை ஆரம்பித்த தலைமையாளர்கள் எடுக்கிற முடிவுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட்டணியில் ஒரு கட்சி தோழர் சொல்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிகழ்த்துகின்ற ஒரே தளபதி நம் தளபதி மட்டும்தான். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சந்தை எல்லாருக்கும் தெரியும். நான் சின்ன பிள்ளைங்க வந்து இங்க வளர்றோம். சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை எடுக்கும். அந்த சந்தை வந்து அந்த பக்கமா அந்த காந்தி பஜார்ல லாஸ்டா சந்தை மேடு, அதாவது கிட்டத்தட்ட பேரூராட்சி அலுவலகம் முன்பு நடக்கும். இன்னைக்கு சந்தை அவ்வளவு கேவலமா நடக்குது. சந்தை ஏன் சொன்னா வழி நெடுங்களும் ஃபுல்லா டிராபிக், அந்த பக்கம் பூரா கடை, பக்கத்துல வந்து ஒரு பக்கத்துல கடை வைக்கிறதுக்கு, பக்கத்துல ஸ்கூல் போறதுக்கு எல்லாம் பயங்கர சிரமமா இருக்கு. நம்ம கோரிக்கை மூலமா கொடுக்குறோம் ஈவோ கிட்ட போய், அம்மா இந்த மாதிரிமா சந்தையை முறைப்படுத்துங்க. அதாவது சந்தை மீட்ல சந்தைக்கு உள்ளார வந்து ஆடு மாடுகள்லாம் விற்பனை பண்ணுவாங்க. அது வெளியே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காய்கறி கடைகளை அந்த கருவாடு போடுறாங்க. அதை மாதிரி இந்த பக்கம் ஒரு செட் அமைச்சு காய்கறி விற்பனை பண்றவங்க அந்த செட்டில் அமைச்சு அங்க விற்பனை பண்ணுங்க. போக்குவரத்துக்கு இடையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா களவாய் போற சாலை, அதாவது களவாய் செஞ்சிருந்து களவாய் போய் மலையூர் போயிடலாம், சேப்பட்டு போயிடலாம். அப்படி பிரதான சாலையா குறுக்குரோட அந்த சாலை இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து அது கொஞ்சம் ஒரு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் கிடப்புல போட்டு சந்தையில வசூல் பண்ற ஒரே நோக்கத்திற்காக பேரூராட்சி நிர்வாகம் அந்தந்த கடைக்காரர்கள் மிரட்டி வாரம் காசு வசூல் பண்றாங்க. இது 2 விதத்துல தான். சுங்கவரி மட்டும் இல்ல, பக்கத்துல ரேஷன் கடை விநியோகம் ஒரு பொருள் அந்த நிறுவனம் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒட்டிய ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு வகுப்பு இடமா, அந்த வகுப்பு இருக்கிற அந்த வகுப்பு ரோடுகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கடைக்காரர்கள்ட்ட டெய்லியும் வாரம் போய் வசூல் பண்றாங்க. பாவம் அவங்க கஷ்டப்பட்டு நூறு சாயி அந்த கடையில வந்து போடுறாங்க. அந்த கடையில இருந்து அவங்க வந்து வசூல் பண்றாங்க, வகுப்பு இடம் வசூல் பண்றாங்க. இது என்ற நியாயம். அதே போல ஒரு குடும்பம் இந்த நாடு கிட்டத்தட்ட வந்து 4 ஆண்டு காலமா இருக்கு. 4 ஆண்டு காலமா நீங்க பேரூராட்சி தலைவர் இருக்கீங்க. ஒரே ஒரு ரோடு கூட போடல, ஒரு மண் ரோடு கூட போடல. என்ன ஆட்சி இது?
ஒரு குடும்பத்துக்கு மட்டும் 2.5 கோடி ரூபாயில அந்த பாலம் அமைக்கிறீங்க. யாரு கட்டுறா பாலம் அமைக்கிறீங்க? எதுக்காக பாலம் அது? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் நாங்கள் வாழுது. ஒரே குடும்பம் மட்டும் வாழாது. பிசினஸ் மட்டும் தான் நடக்குதாங்க. அதுக்கு மட்டும் பாலம் 2.5 கோடி ரூபாய் யார் கொடுக்குற பாலம்? பொதுமக்கள் நடந்து போற ரோடு இல்ல. உங்களுக்கு அந்த பாலம் கேட்குதா? கேட்டா போய் சொல்றா என்ன சொல்றா, மழை பெய்யுற தண்ணி போல அதை பிரிச்சு ஓடும். லாஸ்ட்ல வந்து பாலம் நடக்கும், பாலம் கட்டணும், அது பாலம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பாலம் எப்படி கட்டணும்? பாவடியில கட்டணும் பாலம். இப்ப எண்டில் கட்டுற பாலம் இந்த தண்ணி போடுற போசா போய் நம்ம ஆற்றுல கலக்கிற பாலம் பாவடியில கட்டணும். பாவடியில கட்டினாதான் இங்க இருக்கிற அதிகப்படியான தண்ணிகளுக்கு போய் அந்த ஆற்றுல கலக்கிறதுக்கான வசதியா இருக்கும். ஆனா போக்குவரத்து பாலமாக கட்டப்படுகிற ஒரே ஒரு குடும்பத்துக்காக கட்டப்படுகிற ஒரு பாலமாக அமைக்கிறது யாரு கொடுத்த காசு? நம்ம அப்பா கொடுத்த காசு தானே. நான் நடந்து போறது ரோடு இல்ல, ஒரு குடும்ப போறதுக்கு பாலமா? இது தேவையா? இதை பேர் வச்சுக்கணும். நல்லா தேவையா? யார் கேட்கிறாங்க? எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு கேட்க அச்சப்படுகிற ஒரு திராவிட முன்னேற்ற திகழ்கிறது. எங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. எங்ககிட்ட கவனம் கிடையாது, பயம் கிடையாது. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்ககிட்ட நாங்க எளிய மக்களின் பிள்ளைகள். எதை வேணாலும் போய் கேட்க போய் எதை வேணாலும் போடு நியாயமா கேட்கிறோம், நீதியா கேட்கிறோம், எளியோட கேட்கிறோம். ஜிஎட்ட போட்டு வராது. அப்படிப்பட்ட ஒரு அமலமான ஒரு பேராட்சியை கட்டமைத்துக் கொடுக்கிற ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தோற்கிறது தான் தளபதி அவர் 2026 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து 2024 காலமான முதலமைச்சராக ஆக இருக்கிறார். அதுக்கு நம்ம எல்லாம் உறுதி சரியா? இது பேராட்சி கல்விக்கு மட்டும்தான் இந்த போராட்டம். இன்னும் கிராம ஊராட்சி ரெடியா இருக்கு. அடுத்தது இதுக்கு அடுத்தது கிராம ஊராட்சி ஆட்சியெல்லாம் போட்டோம். எத்தனை பேர் டெண்டர் கொடுக்குற, ஒரே குடும்பத்துக்கு டெண்டர் கொடுக்குற, ஒரே வேலை செஞ்சுருக்கிற, எத்தனை பாலம் கட்டுக்கிற எல்லாம் ஆட்சியில போட்டுருக்கிறோம். என்ஆர்ஜி ஒர்க்கு எத்தனை பேர் கொடுத்துருக்குற, ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் என்ஆர்ஜி ஒர்க் கொடுத்துருக்குற, அது 2 பேர் அதை எடுத்துருக்கிறோம். அடுத்தது அடுத்த வாரம் அங்க பிடிஆர் கண்டிச்சு அதோட ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது யாருக்கும் மறுக்கவே முடியாது. இல்லை நாங்க ஏதோ 10ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு குடும்ப ஆட்சியை ஓனம் கட்டுறதுக்காக, ஒரு குடும்ப ஆட்சியை குறை சொல்றதுக்காக நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு வச்சுக்கிறீங்க. நிச்சயமாக இல்லை. பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. ஓகேவா? கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளும் ஒரு 15 ஆண்டுகளும் இவர் யாருமே செஞ்சு பேரூராட்சியை நகராட்சியாக அறிவிக்க முன்வரவில்லை. ஏன்? 18 வருடம் இருக்குமா? எனக்கு 42 வயசு ஆகுது. நான் 42 வயசோட பார்த்துக்கிறேன். 18 வருடம் செஞ்சு பேரூராட்சி. ஏன் வார்டு மலையேற பண்ண மாட்டேங்கிறீங்க? செஞ்சு பேரூராட்சியில சக்கராபுரம் 14 வார்டு தானே, 13 தானே, 14 வார்டுல கிட்டத்தட்ட 2000 வார்டு இருக்கிறாங்க. வெறும் 18வது வார்டுல வெறும் 666 வார்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வார்டு இருக்கிறாங்க. சக்கராபுரத்தையா 3 பிரிக்க மாட்டேங்கிறீங்க வாடா? ஏன் அங்க 3 கவுன்சில் வரக்கூடாதா? செட்டிப்பாளையத்தில் பயமா? எதுக்கு பயம்? அந்த கம்பெனில இருந்து அவங்க யாரும் ஓட்டு போடுங்க? அங்க இருக்கிற மக்கள் யாரும் ஓட்டு போடுங்க? சக்கராபுரத்தை கிட்டத்தட்ட 3 வார்டா பிரிக்கலாம். 18வது வார்டு 666 ஓட்டுங்கிற பிரிச்சிருக்கிற நீங்க 14வது வார்டு ஏன் பிரிக்க கூடாது? உடனே ஓட்டு இல்ல, இங்க ஜனத்தொகை கம்மியா இருக்கு, அதெல்லாம் கவர்னர் ஆடக்கூடாது. எல்லாம் லிஸ்ட்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே செட்டிப்பாளையத்தை பிரிச்சிருக்கலாம், வாவுச்சேரியை பிரிச்சிருக்கலாம். ஏன் அதெல்லாம் பிரிக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் பிரிச்சாக்கா இன்னைக்கு செஞ்சு பேரூராட்சியா மாறும். இதை மாற்ற விடாம ஒரே குடும்பம் மட்டும் ஆட்சி செய்திருக்கு. ஒரே குடும்பம் மட்டும் நகராட்சி ஆக்குவதற்கு ஒரே குடும்பம் மட்டும் முட்டுக்கிட்ட போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதை தமிழக வெற்றி கழகம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறது. வரும் காலங்களில் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக நீங்களாகவே செஞ்சு பேரூராட்சியை தரம் கொடுத்து செஞ்சு நகராட்சியாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கன்னடாக மட்டும் பண்ணல, அன்போடு உங்களை கேட்டுக்கிறோம். அடுத்தது அரசு மருத்துவம் ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்த அரசு மருத்துவமனை இன்னைக்கு அரசு மருத்துவமனையாக மாறிடுச்சு. ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தது, இப்போ அரசு மருத்துவமனையாக மாறிடுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதாவது கட்டமைப்பு வசதி இல்லை. இப்பதான் இந்த பக்கம் கட்டுறாங்க. உள்ளே போனீங்கன்னா ஒரே அடுப்பு, துர்நாற்றம், ஒரு ஃபேன் ஒண்ணுல ஒரு அம்மா பிரசவத்துக்காக உள்ள நுழையிறாங்க. அந்த பிரசவத்துல போனா மருத்துவமனையில் செவிலியர்கள் அவங்க கவனிக்கிறது. போய் கேட்கறோம் நாங்க, ஏமா என்னம்மா இந்த மாதிரிலாம் இருக்கு, என்னம்மா சார் யாருமே இல்லை சார், வசதி இல்லை சார். அப்போ இதெல்லாம் இந்த அரசு கண்டுக்காத அரசு என்ன அரசு?
இதெல்லாம் தெரிவிக்க மாட்டீங்களா? சட்டமன்றீங்களா? பேச மாட்டீங்களா? செஞ்சு பேராட்சி செஞ்சு தொகுதியை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க? ஏதாவது சட்டமன்றத்தில் ஏதாவது பேச வரலாறு உண்டா? உண்டா? ஏன் எனக்கு உடனே சொல்றாங்க? நாள் வந்து கல்லூரி செஞ்சு கல்லூரி செல்வாண்டு செஞ்சு கல்லூரி சிக்காமடியில 2013ஆம் ஆண்டு நீங்க புரட்சி தலைவராக சிறப்பு நிலை தேர்வுகளை பெறும் போது 2013ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் செலவுல நீங்க ஆட்சி கொள்ளும் நாட்டில் கிடைக்கிறீங்கல்ல, அந்த கட்டப்பட்ட ஏன் சித்தாமல்ல கொண்டு கிடைக்கிறீங்க? அங்க இருக்கிற குடும்பத்தெல்லாம் நடுத்தரில் விட்டு வந்து பொருள் காலி பண்ண விட்டு சித்தாமூர்ல கொண்டு கட்டிக்கிறீங்க. செஞ்சில இடமே இல்லையா? காலேஜ் கட்டுறதுக்கு இடமே இல்லையா? சரி ரைட்டு, காலேஜ் அங்கே கேட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. ஆர்டி ஆஃபீஸ் எங்க கட்டுறீங்க? செஞ்சு ஆர்டி ஆஃபீஸ் எங்க கட்டுறீங்க? நாட்டில் கட்டலாம்ல. அந்த சமுதாய மக்கள் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நாட்டில் போய் கட்டாம இறைச்சி கூட கட்ட வேண்டிய அவசியம் என்ன கிடைக்கிறது? குப்பை கட்டில் இருக்கிறவங்க குப்பை கட்டம் படிக்கணுமாங்க? வழி இப்ப பைபாஸ் ஆயிடுச்சு. நீ கட்டிருந்தா நம்ம மக்கள் வந்து எல்லாருமே கிராம பொண்ணு சார்ந்தவங்க வந்து நம்ம செஞ்சுட்டு போறோம். போய் பாலப்படி நிற்க முடியுமா? பாலப்படி நிற்க முடியுமா? அந்த பக்கம் வந்து பாலப்படி நிற்க முடியுமா? அந்த செஞ்சு வருது எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் கட்டல? குப்பை மேலா கிடக்கு. சமூக விரோதிகள் தூரமாக இருக்கு. இறைச்சி கூட நின்று கொண்டிருக்கிறது. 13 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அன்னைக்கு 2013 13 லட்சம் ரூபாய் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு பாருங்க அந்த படத்தை. ஒரே ஒரு நாள் கூட ஒரு எழுத்துக்கடைக்காரர் கூட அங்கே போய் கறி வெட்டதே கிடையாது. சும்மா சாம்பிள் போய் 2 பேரை வெட்டிட்டு உங்க ஆளுநர் போய் கறி வெட்டிட்டு நாங்கள் கறி வெட்டோம். ஓபன் மட்டும் இப்படி கட் பண்ணிட்டாங்க. 2022ஆம் ஆண்டு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு சின்டெக்ஸ் ஓட்டு போடுறீங்க. போய் பாருங்க சார், ஒரு தண்ணி கூட வரல சின்டெக்ஸ். பாவம் அந்த பக்கம் நாட்டை மக்கள் வந்து 400 பேர் இருக்கிறாங்க. 400 பேரும் பக்கத்தில் இருக்கிற கை தம்பு இருக்கிற அப்படி நீங்க மோட்டர் போட்ட 3,30,000 எதுக்கு போட்ட? இதெல்லாம் கண்டிக்க வேண்டாமா? இல்ல அவரை கேட்க வேண்டாமா? எல்லாம் நீங்க எதிர்கட்சின்ற பேர் போடுவீங்க.